21 ஒண்ணுமே இல்லாத ரஷ்யா கிட்ட இருந்து மிக மிக கம்மி 0.0% கூட 0.5% கூட 0.5% கூட இம்போர்ட் இல்லை. குரூடாயில் 21க்கு முன்னாடி 21க்கு முன்னாடி இந்தியா அவங்ககிட்ட இருந்து வாங்கல, பெருசா வாங்கவே இல்லை. ஒண்ணுமே இல்லாத 0.5% திடீரென்று மாறி 25, 30 என்று மாறி கடைசியில் 2023 கிட்டத்தட்ட 43%. ஆனால் இந்தியா யோசிக்காத விஷயம் என்னவென்றால் இப்ப அது வந்து பேக் ஃபயர் ஆகுது. ரஷ்யனால் படிப்படியாக குறைந்திருக்கிறது. 43% இப்ப 34% கீழே வந்துருச்சு. இன்னும் ஃபுல்லா குறையில, பட் ஆல்மோஸ்ட் 0 குறைஞ்சிரும். 0 எடுத்து நிறுத்துறேன்னு கவர்மெண்ட் ஒத்துனுக்குது. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கினதுக்கு பிறகு எண்ணெய் விலை குறையல, டீசல் விலை குறையல, பெட்ரோல் விலை குறையல, அதே விஷயம் தான் நீடிச்சது. அப்படின்ற போது யார் இதுல பயனடைஞ்சான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எதற்காக இவ்வளவு பெரிய அரசியல் சூதாட்டத்தை இந்திய அரசு செய்யணும், மோடி அரசு செய்யணும்? கணிசமாக பெட்ரோல் டீசல் விலை உயரப்போகிறது. ட்ரம்பை உறுத்தி கொண்டிருப்பது 2 விஷயம் தான். நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு கவுண்டர் கரன்சி ஆரம்பிக்கிறீங்களான்னு சொன்னது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ரஷ்யன் யுக்ரைன். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இஸ் அண்டர் ட்ரெமண்டஸ் ப்ரெஷர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வித் USA. அப்ப எங்க போய் டாலர் வர்சஸ் INR நிக்கும்னு கேட்டீங்கன்னா 105 நின்னுனா அகெயின் அதோட பிரஷர் இந்தியாவில் எப்படி இருக்க போது நீங்க. வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பொருளாதார நிபுணர் சிப்பி இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா இந்த முக்கோண பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்னைக்கு இந்த யுக்ரைன் வாரம் தொடங்குச்சோ, யுக்ரைன் வாருக்கு பிறகு ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட அந்த பொருளாதார தடை, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு உலக நாடுகள் அனைத்திற்கும் வந்து ஒரு அழுத்தம் அமெரிக்கா தரப்புல இருந்தும் ஐரோப்பிய யூனியன் தரப்புல இருந்தும் கொடுக்கப்பட்டு வந்தது. இதை மீறி வந்து இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில சமீபத்தில் ட்ரம்ப் விதித்த அந்த 50% வரி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு விதித்த வரி அதை தாண்டி வந்து தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இந்தியா வாங்குச்சுன்னா இந்த வரியை அதிகப்படுத்துவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாரு. தொடர்ந்து இந்தியா தரப்புல இருந்து இதற்கு எந்த பதிலும் சொல்லாத பட்சத்திலையும் கூட அவரே வந்து தன்னிச்சையாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்தியா குறைச்சிரும், இந்தியா என்ன வாங்காது ரஷ்யா கிட்ட இருந்து அப்படின்னு அவரே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இந்தியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஒருவேளை ரஷ்யாவிடமிருந்து இந்த எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டால் இந்தியாவினுடைய மாற்று என்ன? அதனால இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும்? அதை பத்தி தான் பேச இருக்கோம். முதல்ல இப்போ எவ்வளோ எண்ணெய் வாங்கிக்கிட்டு இருக்கோம்? இதுக்கு முன்னாடி நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து, யுக்ரைன் வார் தொடங்குறதுக்கு முன்னாடி ரஷ்யாட்ட இருந்து எவ்வளோ எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம், இப்போ எவ்வளோ வாங்குறோம்? மற்ற நாடுகள்ட்ட இருந்து எவ்வளோ வாங்கணும், இப்போ எவ்வளோ வாங்குறோம்? POL ப்ராடக்ட்ஸ், பெட்ரோலியம், ஆயில், லூப்ரிகன்ட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இந்த இந்தியாவாகிய பொருளாதாரத்தை வந்து நான் அக்ரிகல்ச்சர் பொருளாதாரத்தை மேஜராக இயக்குது. அக்ரிகல்ச்சருக்கும் தேவைப்படுது டீசல் போன்ற பொருட்கள். பட் இதுதான் வந்து நம்ம லிங்கேஜ் வித் POL ப்ராடக்ட்ஸ். அதை நம்ம எல்லாருமே வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த சோகால் 4.2 ட்ரில்லியன் ஜப்பானை கிராஸ் பண்ண எக்கானமிலாம் பேசின்னு இருக்கிறீங்களா, இன்னைக்கு கிளைமேக்ஸ் சீன் நோக்கி போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் முன்னாடி ஸ்லோவாக கிளைமேக்ஸ் சீன் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த கடந்த சில மாதங்களில் வந்த தேர்தல்களால் அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து முன்ன மக்களுக்கு வந்து வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகல, உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கான முதல் பதில். ஓகே, இது வந்து எப்படி இருந்தது இந்த பிஃபோர் ட்ரம்ப் 1வது இதுக்கு ஆரம்பிச்சு இந்த 2வது இதுக்கு நடுவில் சில மாற்றங்கள்லாம் இருக்குது. நீங்க நல்ல ஒரு சின்ன ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஹோடி மோடி கோடி இதெல்லாம் நிறைய வந்து நடந்தா இவங்களுக்குள்ள நடந்த, நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த விரிசல்றது காதலா இருந்தது. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா வந்து ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் ட்ரம்ப்போட 1வது ரிஜிம் இருந்த காலகட்டத்தில், தட் இஸ் 19 இல்லைங்களா, 19 வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருவருக்கும் இடையே இருந்த காதல் வந்து அபாரிவிதமான காதல். மோடிக்கும் ட்ரம்புக்கும் இருந்த காதல். ஆனால் அது என்னவாச்சுன்னா, கரெக்டா இவங்க வந்து சப்சிக்வெண்டா வந்து US எலெக்ஷன்ல வந்து டெமோக்ராட் வந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் மோடி என்ன நினைத்தார் என்று தெரியவில்லை. அந்த காலகட்டத்தில் என்னாவது ரஷ்யா வந்து தலை தூக்கும். இதுதான் நீங்க இந்த சீக்வன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா ஸோ 21க்கு 24க்கும் இடையே தான் இந்த என்ன சொல்றது, இந்த யுக்ரைன் ரஷ்யா வார், இந்த கிரானாலஜி தருது எல்லாமே தெளிவா புரியும். ஸோ அப்போ இந்த 21, 24க்கு இடையேனாவது ரஷ்யா வந்து யுக்ரைனை தாக்குதல் நடத்தும் போது ரஷ்யாவோட டிஃபென்ஸுக்கும் தன்னோட பட்ஜெட்டுக்கும் ஒரு மேஜர் ஃபண்டிங் தேவைப்படுது. போரை நடத்துறதுக்கு காசு எங்க இருந்து போவீங்க? இப்போ இஸ்ரேல் எப்படி பிரச்சனை ஃபேஸ் பண்ணுது, இவங்களுக்கு எக்கானமி எப்படி ஃபண்ட் பண்றது? ஏன்னா ஆல்ரெடி வந்து ரஷ்யா வந்து எங்களுக்கு நல்லா தெரியும், டெட் ரிடன் எக்கானமி வந்து பர் கேபிட்டா அங்கேயும் கம்மியா இருக்கு. ஸோ இட் இஸ் அ கிரம்பிளிங் எக்கானமின்னு சொல்லுவாங்க.
ரஷ்யா பொறுத்த வரைக்கும். ஸோ இதற்கிடையில் வந்து ரஷ்யாவுக்கு என்னன்னா வந்து சரி ஒன்று பண்ணியே தீர வேண்டும் அப்படின்றத இந்த ரிஸ்க் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுல வந்து 2 நண்பர்கள் தான் வந்து என்னன்னா 3 நண்பர்கள். அது வந்து ரஷ்யாவோட இணைந்த திடீரென்று வந்த 3 நண்பர்கள் யார் என்றால் இந்தியா ஒன்று, சைனா ஒன்று, டர்க்கி ஒன்று. ஓகே, ஏன்னா ரஷ்யா கிட்ட இருக்க மேஜர் வெல்த் அப்ப இருக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ஜிடிபியில வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 25% வந்து ஆயில் மூலியமா வரக்கூடிய வருமானம் தான் மேஜர் வருமானம். இந்த பிக்சர் கிளியரா எல்லாருமே புரிஞ்சுக்கிறது நல்லது நினைக்கிறேன். ஆக்சுவலா இது போன்ற பொருளாதார செய்திகள் தொடங்கி உங்க உள்ளூர்ல நடக்கக்கூடிய சாதாரண நிகழ்வு தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க கேட்ட அடுத்த கேள்வி, ஸோ 2021க்கு முன்பு இந்தியாவோட நிலைமை என்னவாக இருந்தது? இந்த ஆயில் வணிகத்தில், குரூட் ஆயில் வணிகத்தில், பெட்ரோலியம் ப்ராடக்ட் வணிகத்தில் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு தரவு சொல்லி ஆரம்பிச்சிடறேன். கிட்டத்தட்ட இந்தியாவோட ஆண்டு கன்சம்ஷன் என்று சொல்லக்கூடியது சராசரியாக 280 மில்லியன் மெட்ரிக் டன் POL ப்ராடக்ட், பெட்ரோலியம் ஆயில் லூப்ரிகன்ஸ் ப்ராடக்ட்ஸும் அதுக்கு ஈக்குவலா 36,000 கியூபிக் ஏதோ ஒரு கணக்கு சொல்லுவாங்க நேச்சுரல் கேஸ் ப்ராடக்ட்ஸ், அதுவும் வந்து இம்போர்ட் வந்துருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்க பார்க்கும்போது இந்த ரெண்டுத்திலுமே இந்தியாவோட டிபெண்டன்சி ஆன் இம்போர்ட் என்று சொல்வார்கள். எவ்வளவு என்று கேட்டீங்கன்னா சராசரியாக ரெண்டுத்தையும் கூட்டி சொல்றேன், கேஸ் ப்ராடக்டும் பெட்ரோலியம் ப்ராடக்ட் POL ப்ராடக்ட் சொல்லும் போது 85% இம்போர்ட் தான், இறக்குமதியை தான் நம்பி உள்ளது. உள்நாட்டுல வெறும் 15% தான் உற்பத்தி செய்யும். அவ்வளவுதான். 85% எனர்ஜிக்கு நம்ம வெளியில தான் இருக்கிறோம். இன்னும் கரெக்ட் எக்ஸாக்டா சொல்லணும்னு சொன்னா 280 மில்லியன் மெட்ரிக் டன் சொன்னீங்கன்னா ஒரு அதுல வந்து 230ல இருந்து 40 வந்து இறக்குமதியும், ஒரு 40ல இருந்து 50 தான் வந்து நம்ம லோக்கல் க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு எண்ணிக்கை கொடுக்கிறது. அதுதான் வந்து ரிஃபைனரி ரிஃபைன்டு ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய IOCL, HPCL, BPCL பிளஸ் நயாரா, ரிலையன்ஸ் எல்லாம் சேர்ந்து வராங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். இந்த மொத்தமும் சேர்ந்து எங்கிருந்து நாம் வாங்கினோம் என்று கேட்டீர்களானால், தட் இஸ் 2021க்கு முன்பு கிட்டத்தட்ட 31 நாடுகளிலிருந்து கணிசமாக ஒரு ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் வணிகமா எல்லாரோடையும் நம்ம வந்து சுமூக உறவு மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று சொல்லி வெனிசுலா நாட்டிலிருந்தும் ஒரு சப்சிக்வெண்ட் குவான்டிட்டி 10க்கும் அதிகமான குவான்டிட்டி வாங்கியிருக்கிறோம். ஈரான் 11% வாங்கியிருக்கோம். சவுதி அரேபியா கிட்டத்தட்ட வந்து 30% வாங்கியிருக்கிறோம். ஈராக்கு கிட்ட இருந்து ஒரு 10% வாங்கியிருக்கோம். அமெரிக்காவிலிருந்தும் ஒரு 8லிருந்து 10% வாங்கியிருக்கோம். ஸோ இது மாதிரி 31 நாடுகள், தட் இஸ் வந்து ஒபெக் நேஷன், நான் ஒபெக் நேஷன் எல்லாரிடம் இருந்து சேர்ந்து டைவர்ஸா இருந்தது, பயங்கர டைவர்ஸ். வந்து இதுதான் வந்து பொலிட்டிக்கல் ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் விஷனரி லீடரா இருக்க ஒரு எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னா இதுதான் பேலன்சிங் பண்ணுவாங்க. ஆக்சுவலா யாரையும் ஒருத்தரை சார்ந்து இருக்கும்போது என்ன ஆயிடும், இந்த இடது சார்பும் வேண்டாம், வலது சார்பும் வேண்டாம், நான் நடுவில் அப்படிதான் வந்து 21 வரை இருந்தது. அது எப்படி அதை ரீகால் பண்ணி பார்க்கறது? ஏன்னா வந்து இந்த ட்ரம்ப் முதல் தேர்தல் முடிந்து பிடன் வந்த உடனே இவருக்கு எப்படி அந்த தைரியம் வந்ததுன்னு என்ன பண்ணிட்டாரு, சரி மொத்தத்தையும் தூக்கி நம்ம வந்து ரஷ்யா கிட்ட கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி திடீரென்று என்ன ஆகுது, 21ல் ஒண்ணுமே இல்லாத ரஷ்யா கிட்ட இருந்து மிக மிக கம்மி 0.0% கூட 0.5% கூட 0.5% கூட இம்போர்ட் இல்லை. குரூடாயில 21க்கு முன்னாடி இந்தியா அவங்க கிட்ட வாங்கல, பெருசா வாங்கவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வச்சிருந்ததுனால அண்ட் பிளஸ் ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ், டிஸ்டன்ஸ் எல்லாமே ரஷ்யாவும் அங்க வாங்குறதுக்கு ஐரோப்பிய நாடுகள் இருந்தது. கரெக்டா சொன்னீங்க. ஸோ அதனால வந்து அப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து டர்க்கி தவிர மத்த நீங்க சொல்ற மாதிரி வந்து ஐஸ்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாருமே வாங்கியிருந்தாங்க. பைப்லைன் வழியா, பாரேஜ் வழியா நடந்தது. ஆனா 21க்கு பிறகு என்னாச்சுன்னா திடீரென்று இந்த கவர்மெண்ட் எடுத்த முடிவு, சரி ஓகே நம்ம வந்து புட்டினுக்கு வந்து ஒரு இது பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப என்னாவது ஒண்ணுமே இல்லாத 0.5% திடீரென்று மாறி 25, 30 என்று மாறி கடைசியில் 2023 கிட்டத்தட்ட 43% வந்து நம்மளோட இம்போர்ட்ல மொத்தம் நான் சொன்ன அந்த 230 மில்லியன் மெட்ரிக் டன்ல கிட்டத்தட்ட 40ல இருந்து 45% அந்த பீக் நம்பர்லாம் போயிருக்கு. அது வந்து ரஷ்யால இருந்தா இம்போர்ட் ஆயிருக்கு. சரி, இந்த இம்போர்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாம இல்ல. அந்த காரணத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து சீப்பா கிடைக்குது நமக்கு.
மற்ற நாடுகள்ல இருந்து அதிகமான தொகை கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ரஷ்யாட்ட இருந்து சீப்பா கிடைக்குது. ஒரு கட்டத்துல ருப்பீஸ்க்கு கூட அவங்க வந்து பெட்ரோல் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்கன்ற போது ஒரு நாடு லாபத்தை தானே பார்க்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய முடிவு அந்த வகையில சரியா இல்ல அதுலயுமே தவறுதானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கரெக்ட். நீங்க சொன்ன கேள்விக்கான ஒரு வணிக ரீதியான பார்வை, நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ரீதியான பார்வை. வணிக ரீதியான பார்வைன்னு பார்க்கும்போது ரஷ்யா என்ன சொல்லிச்சுன்னா தன்னை ஐசோலேட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. ஸோ ஐசோலேட் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணுது, ரேட்டை குறைக்குது. ஐசோலேட் பண்றாங்கன்னா யுக்ரைன் போருக்கு பிறகு அதற்கு மீது பொருளாதார தடை வர்த்தகம் செய்யக்கூடாது, இறக்குமதி செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி உலக அளவுல தனிமைப்படுத்தப்படும் போது நான் முன்பே சொன்னது போல 22% தன்னோட நேஷனல் பட்ஜெட் ஆயில நம்பி இருக்கும். என்னடா தனிமைப்படுத்துறாங்களே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது யார்கிட்ட போய் கொடுக்கலாம் நம்ம ஆயில்னு சொல்லும் போது அப்ப 2 பேர் தான் 3 பேர் தான் வந்து நிக்கிறாங்க. அதுல நான் முன்னாடியே சொன்னேன் சைனா, இந்தியா அண்ட் டர்க்கி. ஓகேங்களா? சோ இப்ப எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப சர்வதேச விலையாக இருந்தக்கூடிய ஒரு பேரல் 189 லிட்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப ஆவரேஜா பாத்தீங்கன்னா $88 பெர் பேரல். அது இந்தியன் ருப்பியில கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு சராசரியாக 38 ரூபாய் தான் வரும் ஐஎன்ஆர் கால்குலேட் பண்ணீங்கன்னா. அதுக்கப்புறம் இம்போர்ட் டியூட்டி போனீங்க, அதுக்கப்புறம் டீலர் கிட்ட வருமா 53 ரூபா, அதுக்கப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி போறீங்க, அதுக்கப்புறம் per liter நீங்க சொல்றது per liter. சோ அதே காலகட்டத்தில் அப்ப 88 இருந்து 89 வந்து சவுதி அரேபியால இருந்து, யுஏஇல இருந்து, யுஎஸ்ஏல இருந்து எல்லாருமே அந்த ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஈராக்குக்கும் நமக்கு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருந்தாலும் அவங்க மட்டும் என்ன பண்ணா $76 கொடுத்தாங்க. ஆனால் ரஷ்யா எவ்வளவு கொடுத்தது என்று பாத்தீங்கன்னா 71.83 கொடுத்திருக்கான். $71.83 பெர் பேரல் கொடுத்திருக்கான். தட் மீன்ஸ் வந்து அவங்க கொடுத்தது வந்து 33 ரூபாயில இருந்து 34 ரூபாய் தான் வந்து நின்று இருக்கு. ஆக்சுவலா நம்மளோட வாட் யூ கால் இட் அஸ் சிஏஎஃப் காஸ்ட்வாங்க. நீங்க ஃபைனல் டியூட்டி போடும்போது அதோட விலை வேற. பட் அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு $15 டிஃபரன்ஸ், 15ல இருந்து $18 டிஃபரன்ஸ்ல வந்து ரஷ்யா கொடுத்தாங்க. மற்ற நாடுகளை விட ரஷ்யா குறைவா தரேன்னு சொல்லி குறைவா தரேன். ஆனால் இந்தியா யோசிக்காத விஷயம் என்னவென்றால், என்னடா இத்தனை நாடுகள் வந்து சாங்ஷன் போடுறாங்க, வந்து ரஷ்யா மேல சாங்ஷன் போடுறாங்களே, நம்ம இந்த அணுகுமுறை வந்து நாளைக்கு பின்னாடி பிரச்சனையை எடுத்து நிறுத்துமே வந்து அப்ப யோசிக்காம விட்டாங்களா, இல்ல இந்த பிரைஸ் அட்வான்டேஜ் நீங்க சொன்ன மாதிரி பிரைஸ் அட்வான்டேஜ் கிடைக்குது, வாங்குற தப்புலயே வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியாது. இப்ப அது வந்து பேக் ஃபயர் ஆகுது. வாங்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல சார், அது அரசியல் ரீதியாக சிந்தித்தும் அந்த முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நீங்க சொன்னது போல எதிர்காலத்துல நாளைக்கு ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தா நம்ம திடீர்னு எங்க போவோம், இந்த மாதிரியான எண்ணம்லாம் அதுக்கு வந்தாகணும். அதோட சேர்ந்து யார் கொடுத்த அழுத்தம், ஏன்னா இதனால யார் லாபம் அடைந்தான்றது ஒரு கேள்வி இருக்கு. லாபம் அடைந்தான்னு வரும்பொழுது இதுக்கு முன்னாடி நான் ஈராக்கிட்ட இருந்தும் இல்ல சவுதி அரேபியாடம் இருந்தும் கிட்டத்தட்ட $80 $90 ஒரு பேரலுக்கு வாங்கிட்டு இருந்தேன். இப்போ $70 ரஷ்யா எனக்கு கொடுக்குது, நான் வாங்க போறேன். யாருக்காக வாங்க போறேன் அப்படின்னா என் நாட்டு மக்களுக்காக வாங்க போறேன். ஏன்னா அங்கிருந்து நான் இறக்குமதி செய்த உடனே ரஷ்யாட்ட இருந்து குறைந்த விலையில எண்ணெய் வாங்கின உடனே இங்க பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அரசு யோசிச்சு அதை செஞ்சு செஞ்சுச்சுன்னா நம்ம அது மக்களுக்காக யோசிச்சு செஞ்சாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது அரசியல் ரீதியாக அழுத்தம் வந்தாலும் கூட மக்கள் தான் முதன்மை அடிப்படையில செஞ்சாங்க. ஆனா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கினதுக்கு பிறகு எண்ணெய் விலை குறையல, டீசல் விலை குறையல, பெட்ரோல் விலை குறையல, அதே விஷயம் தான் நீடிச்சுது. அப்படின்ற போது யார் இதுல பயனடைஞ்சான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எதற்காக இவ்வளவு பெரிய அரசியல் சூதாட்டத்தை இந்திய அரசு செய்யணும், மோடி அரசு செய்யணும்? நீங்க கேட்ட கேள்வியில இருந்து ஒரு பதில சொல்லிட்டு அதுக்குள்ள போயிடுறேன் நான். நீங்க சொன்ன மாதிரி ஒரு $15 கிட்டத்தட்ட இந்தியனுக்கு பாஸ் ஆக வேண்டியது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து 33 ரூபாய் நமக்கு பாஸ் ஆயினா. தட் மீன்ஸ் 21க்கும் 25க்கும் இடைப்பட்ட காலத்தில் நீங்க பே பண்ணிருக்க வேண்டிய ஒரு ஃபியூவல் காஸ்ட், நான் டீசல் இதையும் கம்பைன் பண்ணிப்பேன் இந்த இடத்துல. ஓகே, அப்ப ஆவரேஜா நீங்க கொடுத்துருக்க வேண்டியது ஒரு 79ல இருந்து 81 ரூபாய் கொடுத்துருக்கலாம். ஆனா 100 ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாய் 105 வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எல்லாரும் பேசின மத்திய அரசாங்கத்துல இருந்து நிர்மலா சீதாராமன்ல இருந்து பலரும் பேசுனது என்னது, ஸ்டேட் தான் பிரச்சனை, ஸ்டேட் தான் வந்து வேட்டை பாஸ் ஆன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள வந்து எல்லாரையும் திசை திருப்பிட்டாங்க ஆக்சுவலா. சோ அப்ப அதற்கு இடையில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டாவை நான் பார்த்தேன். கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் சொல்லிட்டு ஒரு டேட்டாவை எடுத்தேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் தட் இஸ் வந்து 21க்கு பிறகு ஒரு ஐஓசி பிபிசிஎல் எல்லாருமே வந்து ரிஃபைனிங் மார்ஜின் ஒன்று சொல்றாங்க. அதுல பார்த்தா $5க்கும் கம்மி தான் இருந்திருக்கு, $5க்கும் கம்மி தான் இருந்திருக்கு. அப்ப நயாரா நயாரா ஸ்லோவா தான் உள்ள வருது. நயாரான்ற கம்பெனி, நயாரான்றது ஒரு தனியார் ரஷ்யன் கம்பெனி. சோ அவங்க வந்து என்ன ஆல்ரெடி வந்து இவங்க வாங்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் மார்ஜின்ல வாங்கும்போது இவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல வந்து கிட்டத்தட்ட 36% கிராஸ் மார்ஜின் காமிக்கிறான்.
36. ஆனால் ஐஓசியில புக் பண்ற கிராஸ் மார்ஜின் 21ல புக் பண்றது கிராஸ் மார்ஜின் சொல்றது லாபம் கிராஸ் மார்ஜின். நெட் இன்டர் டாக்ஸ்லாம் போக வந்துரும். ரிஃபைனிங் மார்ஜின் GRM அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க. அவங்க லாபம் அதிகரிச்சிருக்கணும், ஆனா அதிகரிக்கல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு ரஷ்யன் ஆயில் வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் காமிக்கிற மார்ஜின் ஒரு சின்ன அளவுக்கு தான் அதிகமாகுது. நயாரால வரக்கூடிய மார்ஜின் ஆகப்பட்டு 36% காமிக்கிறாங்க. ஆனா இந்தியன் ஆயில் பிபிசிஎல் HPCL காமிக்கக்கூடிய மார்ஜின் ஆகப்பட்டது ஜஸ்ட் ஒரு 11%, 12%. புரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்கிறேன். இப்போ ஒரு 4 கம்பெனி இருக்கு, அதுல 3 வந்து இந்திய அரசினுடைய நிறுவனங்கள், மக்களுடைய நிறுவனங்கள், 1 தனியார் நிறுவனம். இந்த 4 நிறுவனமே ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறாங்க, ரிஃபைன் பண்றாங்க. ரிஃபைன் பண்ணும்போது குறைந்த விலைக்கு தான் ஆயில் வாங்குறாங்க, ஒரே சோர்ஸ். ஆனா அந்த ரிஃபைன் பண்ணும் பொழுது இந்த 4 நிறுவனங்கள், இந்த 3 நிறுவனங்களினுடைய லாபம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இது ஓரளவுக்கு சொல்லணும் சொற்பமா இன்க்ரீஸ் ஆகுது. தனியார் நிறுவனத்தினுடைய லாபம் பெரிய அளவுக்கு. அது எப்படி சார், என்ன நடந்தது? ஏன்? அதுதான் அங்கதான் என்னன்னா, இப்ப நீங்க வாங்கிய விலை கம்மி தான். நீங்க சொன்ன மாதிரி வந்து எல்லாருமே வாங்குறது வந்து நான் சொன்ன அந்த 35 ரூபாய் பர் லிட்டர் இந்தியன் ருப்பியில வாங்கினீங்க. அந்த பெனிஃபிட்டை வந்து இவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணல, யாருக்கு, மக்களுக்கு கொடுக்கல. ஆனா இங்க தனியார் கம்பெனி ஆகப்பட்ட நயாராவுக்கு மட்டும் மார்ஜின் அதிகமாக புக் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆயிலை வைத்து அவர்கள் ஏற்றுமதி செய்தார்கள், பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதுல யூஎஸும் ஒன் ஆஃப் த பெனிஃபிஷியரியா இருந்திருக்கு, வாங்கியிருக்குது. ட்ரம்ப் இல்லாத காலகட்டம். இப்ப ட்ரம்ப்பை இரிட்டேட் பண்றதே அதுதான். ட்ரம்ப் எந்த லெவலுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 26 27 நீங்க தயவு செஞ்சு நீங்க ரஷ்யா கூட வாங்காதீங்க, ஆனா நீங்க ஈரான் வேணா கூட வாங்கிக்கோங்க அப்படின்னு. நீங்க இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்கன்னா, இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு அலை மாதிரி மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி அப்படி. ஆனால் அப்படி அழுத்தம் கொடுக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிரி யார்? ஈரான். ஆனால் ட்ரம்ப் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்க, நீங்க ஈரான்ல கூட நீங்க வேணா வாங்கிக்கோங்க, ஆனா இஸ்ரேல் எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப ரஷ்யா கிட்ட. அப்ப எந்த லெவலுக்கு பிரச்சனை வந்து வீரியமாயிருக்குன்றது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த ஸ்டெப். நீங்க கேட்ட முக்கியமான கேள்வி இது வந்து ஒரு பொதுமக்களுக்கும் பெனிஃபிட் பாஸ் ஆகவில்லை, ஆனால் ஒரு கம்பெனிக்கு பாஸ் ஆன இருக்கிறது. அது ரிலையன்ஸுக்கும் ஒரு பங்கு போயிருக்கிறது. ஜாம்நகர்ல தான் வந்து மேஜர் இம்போர்ட், ரஷ்யன் இம்போர்ட், அந்த ஆயில் ஃபுல்லா அங்கதான் இருக்குது. அந்த 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 ரிஃபைனரி அங்க கிரியேட் பண்ணப்பட்ட நயாராவோட ரிஃபைனரி சரி, ரிலையன்ஸோட ரிஃபைனரி வந்து எனி கைண்ட் ஆஃப் க்ரூட் ஹேண்டில் பண்றதுக்கு தான் பண்ணி மாத்திருக்காங்க. அதெல்லாம் வேற பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து ரஷ்யன் க்ரூட் ஹேண்டில், ஏன்னா எல்லா க்ரூடும் ஒரே க்ரூட் கிடையாது, அது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா. சோ அப்ப இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ், கேட்டலிட்டிக் ப்ராசஸ் எல்லாமே மாறும். சோ அதனால டக்கு டக்கு மாத்தி சோறு அப்படின்வாங்க, ஸ்வீட் சோறுலாம் வரும் இல்லைங்களா. சோ அப்ப இது வரும்போது அப்ப இதுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ட்டை செட் பண்ணி வச்சிருவாங்க, மாத்தினே இருக்க மாட்டாங்க பிளான்ட். சோ இதுக்கு மாறாக இந்த பிளான்ட்டை செட் பண்ணி ஒரு ஆம்னி போர்ட் எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம் நீங்க. ஓகே, அந்த கிரியேட் பண்ணி அங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க, யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணது, சாங்ஷன்டு கண்ட்ரீஸுக்கு இம்போர்ட் பண்ணது எல்லாம் பண்ணி இப்ப கடந்த ஒரு வாரமாக பேசப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு தகவலாகப்பட்டது. அதுதான் உங்க கேட்ட கேள்விக்கான பதிலும் அதான். யார் இந்த கம்பெனிகளை, ரஷ்யன் கம்பெனிகளை நடத்துவது என்று பார்க்கும்போது நியூக், ரோஸ்நிஃப்ட்னு 2 கம்பெனி வருது. இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது அதுல வந்து 2 பேருமே யார் என்று பார்க்கும்போது, இது வந்து அபிஷியலா பிபிசி, ராய்ட்டர்லாம் நேற்று முந்தா நாள் வந்துருச்சு. இது 2மே வந்து புட்டினுக்கு வேண்டிய நெருங்கிய நண்பர் என்று கூறப்படுகிறது. இந்த 2 நபர்கள் தான் வந்து இந்த கம்பெனியை வந்து கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியுது. இந்த கம்பெனிகள் ரோஸ்நிஃப்ட், நியூக்கு தான் வந்து இன்டைரக்டா வந்து நயாராலையும் ஸ்டேக் வச்சிருக்கிறாங்க. ஓகே, அதில் 2ல் ஒரு கம்பெனி மேஜர் ஸ்டேக் வச்சிருக்காங்க, 49% சொல்றாங்க நயாராவில் ஸ்டேக். ஸோ இப்போ பிரச்சனை எங்க வருதுன்னா, சாங்ஷன் வந்து ரஷ்யாவுக்கு மட்டும் போயிருக்கான்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவுக்கு இல்லை, இந்த நயாரா எங்க ஆப்ரேஷன் வச்சு நடத்துறான்னு பார்க்கும்போது இந்தியாலையும் நயாரா ஆப்ரேஷன். இப்ப கடந்த 1 மாதமாக நயாரா தன்னோட பிளான்ட்டை போட்டுட்டு ரா மெட்டீரியல் வரல, இப்ப சரியான சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா வந்து அவனுக்கு கொடுத்த லோ காஸ்ட் க்ரூடு வந்து அவனோட மார்ஜின்ஸ் எல்லாம் அந்த பிரைசிங்கை பேஸ் பண்ணி ரஷ்யா கொடுத்த டிஸ்கவுண்டட் பிரைசிங் நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த பிரைசிங் ஆயில வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. அந்த கஸ்டமர்ஸோட டீல் பண்ணியிருந்தாங்க. ஓ, இப்போ அந்த கஸ்டமர்ஸ்க்கு அதே ரேட்ல இவனால கொடுக்க முடியல. இப்ப நயாராவோட பிளான்ட் அண்டர் டைரக்ட் சாங்ஷன் பை அமெரிக்கன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ல இருந்து டைரக்டா வந்துருச்சு. யாரெல்லாம் நயாராவோட டீல் பண்ணீங்க அவங்களால ப்ரொடியூஸ் பண்ணவே முடியல, சாங்ஷன் பண்ண முடியல. இப்ப அந்த பிளான்ட் சென்டர் 3.1 மில்லியன் சம்திங் டன்ஸ் பர் டே சொல்றாங்க. இப்ப அது சிக்கலில் உள்ளது. அது மட்டுமல்ல, இப்ப என்னன்னா அந்த ரஷ்யன் ரோஸ்நிஃப்ட் நியூக்ல இருந்து இப்ப ஐஓசி, HPCL, BPCL நிறைய ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க இல்லைங்களா. இப்ப
அதையும் ரெவியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு போன வாரத்துக்கும் இந்த வாரக்கும் இடைப்பட்ட காலத்தில் கவர்மெண்ட்ல மத்தியில வந்து ஒரு மேஜர் ஷிஃப்ட் இன் கம்யூனிகேஷன். நாங்க மாத்திக்கொள்ள மாட்டோம். நீங்க முதல் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களா, இந்திய நிலைப்பாடு என்னன்னு. நாங்க மாத்திக்கொள்ளணும், நாங்க ரஷ்யாவில இருந்தா தொடர்ந்து வாங்குவோம். அதெல்லாம் மாறிவிட்ட நிலைமை நேற்று அபிஷியலாகவே பேப்பர்ல வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து நாங்க எல்லாம் வந்து எங்களோட ரீகாலிபிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்க வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, கிராஜுவலா பை டிசம்பர் கான்ட்ராக்ட் நாங்க க்ளோஸ் பண்றது, பிளஸ் ஆன் சீல வந்து இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நாங்க வந்து அதை வந்து இது பண்ண முடியாது, டிபோர்ட் பண்ண முடியாது, வாங்கிடுறோம். பட் பை டிசம்பருக்குள்ள எங்களோட கம்ப்ளீட் இம்போர்ட் ஃப்ரம் ரஷ்யா ஃப்ரம் ரோஸ்நெஃப்ட் நியூக்கு வந்து நின்று போயிடும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கம்பெனிஸும் இப்ப ஒரு சாங்ஷன் எடுத்துட்டாங்க. இப்ப நயாராவும் இப்பொழுது ரிலையன்ஸுக்கும் இதே பிரச்சனை, ஜாம்நகர்ல இருக்கக்கூடிய பிளான்ட் ஆகப்பட்டது. ஸோ இது வந்து இது எங்க போய் கடைசியில நிக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கடைசியில முடிக்கக்கூடிய கேள்வி ஆகப்பட்டது, அப்ப நம்ம ஜிடிபி நிலைமை என்ன ஆக போகிறது. ஏன்னா பெரும்பாலும் நம்ம ஜிடிபியில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1/3 ஆஃப் ஜிடிபி வந்து மேனுஃபேக்சரிங்கை நம்பி உள்ளது. அதில் கெமிக்கல் செக்டர் இருக்கு, அதில் லெதர் செக்டர் இருக்கு, டயர் செக்டர் இருக்கு, நிறைய செக்டர்ஸ் நம்பி இருக்கு, பெட்ரோ கெமிக்கல்ஸ் வந்து. இவர்கள் எல்லாம் என்ன செய்ய போகிறார்கள், இவர்கள் வந்து எங்கிருந்து வாங்க போகிறார்கள். பழையபடி வந்து $88 கொடுக்கப்பட்ட ஈரானிடமிருந்து வாங்க போகிறார்களா, சவுடியிடமிருந்து வாங்க போகிறார்களா? ஆனா இவர்கள் மனதில் வந்து ஆழமாக ஒரு காயம் உள்ளது. எங்களை எல்லாம் வந்து 4 வருஷம் நீங்க வந்து 4 வருஷம் ஒரு பொருளாதாரம் வந்து ஆயில் டிபெண்டன்ட் எக்கானமி இருக்கக்கூடிய சவுடியோ கட்டாரோ இவங்கெல்லாம் வந்து எங்களை நீங்க வந்து புறந்தள்ளி விட்டீர்கள் என்று சொல்லும்போது, திரும்ப நீங்க அங்க போகும்போது அது வந்து ஒரு எதிரிக்கு எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்குமோ அதுதான் வந்து கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். எங்களை நீங்க 4 வருஷம் நீங்க இது பண்ண புறந்தள்ளி விட்டீர்கள். நீங்க வந்து அவங்க ட்ரீட் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவ்வளவு நேரம் நாம வந்து குறைந்த விலையில வாங்கிட்டு இருந்தோம், அதிக விலையில வாங்க போறோம். அது இன்னைக்கு யார் தலையில விடிய போகுது? மக்கள் தலையில் தான் விடிய போகுது. ஸோ இதுக்கு வந்து இதுவரை வந்து இந்த கடந்த 6 மாதத்தில் மட்டுமே வந்து ரஷ்யன் ஆயில் வந்து சைலண்டா குறைச்சிக்கினே வந்துட்டாங்க. என்னதான் கவர்மெண்ட் வெளியில சொல்லலாம், டேட்டா அந்த அவங்களோட பெட்ரோலியம் பிளானிங் அனாலிசிஸ் செல் சொல்ற ஒரு செல் இருக்கு, அதுலயே கொடுக்கப்பட்ட டேட்டா வந்து ரஷ்யன் ஆயில் படிப்படியாக குறைந்திருக்கிறது. 43% வந்து இப்ப 34% கீழே வந்துருச்சு. இன்னும் ஃபுல்லா குறையல, பட் ஆல்மோஸ்ட் 0 குறைஞ்சிரும் நினைக்கிறேன். ஸோ அப்ப ஃபுல்லா குறையும் போது 0 எடுத்து நிறுத்துறேன்னு கவர்மெண்ட் ஒத்துனுக்குது. இந்த வாரம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் 0 எடுத்து நிறுத்துறேன்னு சொல்லிடுச்சு. ரஷ்யா வந்து எதுவுமே வாங்க மாட்டோம் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கிறது, நேற்று செய்தித்தாள்கள் வந்திருக்கு. அப்ப 0 போகும்போது அப்ப $71 per barrel நம்ம வாங்கிய இது வந்து $90 போவதாக நினைத்துக் கொள்ளும். ஓகே, அப்ப என்ன செய்ய போகிறோம்? $19 அதோட காமன் மேனுக்கு வரக்கூடிய காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 ரூபாய். எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போறோம்ன்றத மிக மிக பெரிய கேள்விக்குறி. நாம் வந்து பல பிரச்சனைகள் நடுவில் வந்து ஒரு பக்கம் வந்து ஆபரேஷன் சிந்தூர் டாபிக் பேசினுக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்மளை தனி மனிதனும் பாதிக்குமா என்றால் பாதிக்காது. ஆனால் இந்த விஷயம் வந்து நம்மளோட வந்து தனி மனிதனை என்னோட கணிப்பில் நேரடியாக பாதிக்கக்கூடியது. குறிப்பாக நவம்பர் 4ஆம் தேதி பீகார் தேர்தல் எண்ணிக்கை இன்னும் கரெக்டா சொல்ல, தேர்தலுக்கு முன்னே கூட நடக்கலாம். ஓகே, முன்னே கூட நடக்கலாம், ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு பின்ன வச்சுக்கோங்க. எண்ணிக்கைக்கு முன்னாடி டெஃபினட்டா ஐ திங்க் நவம்பர் 4 தேர்தல், நவம்பர் 4 தேர்தல். ஸோ தமிழ்நாடு தேர்தலுக்கு எப்படி 6 மாசம் வந்து மே மாசத்துல தமிழ்நாடு தேர்தல். இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்திய அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? கணிசமாக பெட்ரோல் டீசல் விலை உயரப்போகிறது. இது மக்கள் தயாராகி விட்டார்களா? இது எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்றதான் வந்து நமக்கு பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய மிகப்பெரிய இது வந்து இப்ப ஒரு 2 மாதமாக தங்கம் விலை தான் செய்தித்தாள்களையும் ஊடகங்களையும் அதிகம் ஆக்குபை பண்ணிது. வரக்கூடிய நவம்பர் மாதம் இந்த கிறிஸ்துமஸ் பட்டாசு வந்து மோஸ்ட்லி இந்த பெட்ரோல் பிரைஸ், டீசல் பிரைஸ், எல்பிஜி சிலிண்டர் விலையும் 1500 போனால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மிகப்பெரிய சவாலோட இப்ப இருக்கு. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ட்ரம்ப் டாரிஃப் விஷயங்கள், எக்ஸ்போர்ட்டால் பாதிக்கப்பட்டது. அதனால் ஒருபுறம் நாம இவ்வளவு பெரிய சுமையை யாருக்காக தாங்க போறோம் அப்படின்னா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் அவங்களுக்காக நம்ம இந்த சுமையை தாங்க போறோம். சரி, பதிலுக்கு இவர்களிடமிருந்து நமக்கு என்ன சலுகை கிடைக்க போகுது? ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய அந்த 50% டாரிஃப் அவர் திரும்ப பெறார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செக்டர் அதுல சந்தோஷம் அடையும். ஒட்டுமொத்த மக்களுக்கும் அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரிலீஃபை கொடுக்க போகுதா? 50% போட்டிருக்காரு, அதை 25% கம்மி பண்றாரு, இல்லை 10% கம்மி பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணுமா? அந்த கேள்வி வந்து நான் எப்படி பாக்குறேன்னா வந்து இந்தியாவோட ட்ரேட்
எக்ஸ்சேஞ்ச் வித் கண்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நம்மளோட எக்ஸ்போர்ட் ட்ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நாம் நம்பி இருப்பது சைனாவைத்தான். உங்கள் கேள்விக்கு மறைமுகமான பதில் அங்கேருந்து தான் வருது. நான் டைரெக்டாக யூஎஸ்குள்ளே போகாமல் நான் அங்கே போகிறேன். ஏன் அந்த பாயிண்ட்டை எடுத்துன்னு வரேன்னா, இப்போ வந்து சாங்ஷன் அங்கே சைனாவுக்கும் போகுது, நீ ரஷ்யன் ஆயிலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. நீங்கள் அந்த லிங்கேஜ் புரியுதான்னு மட்டும் பார்த்துருங்க. தட் இஸ் வந்து நம்ம 40% கிட்டத்தட்ட நம்மளோட இம்போர்ட்ஸ் வந்து சைனாவோட தான் வந்து உள்ளது. எக்ஸ்போர்ட் டு சைனா வந்து கிட்டத்தட்ட வந்து 6% தான். ஸோ நெட்டு வந்து நம்ம வந்து இம்போர்ட்டராக தான் இருக்கும், சைனாவை நம்பி இருக்கோம். நம்மளோட என்ஜினியரிங், அதாவது ராகுல் காந்தி பல முறை சொல்லிவிட்டார், இது இந்தியா சைனீஸ் காலனியாகவே மாறிவிட்டது, ஈவிக்கும் சைனீஸ் காலனியாக மாறிடுச்சு, ஃபோனுக்கும் மாறிடுச்சு, துணிமணிக்கும் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டார். ஸோ அந்த சூழ்நிலையில் இந்த ரஷ்யன் இம்போர்ட் வந்து சைனாவுக்கு வரும்போதும் இவங்களுக்கு ரஷ்யாவுக்கு வரும்போதும் அப்ப சைனாவோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் போது அதோட என்ன சொல்றது சுமையும் நம்ம தாங்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அதுல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த பொருட்களோட அதிகரிக்கும். இது வந்து ஒரு பதில் உங்கள் கேள்வி வந்து ஒரு பதில். சரி, இப்ப நீங்க கேட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது அதுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவர் இதை உண்மையாக செய்தாரானால், இப்ப சப்போஸ் சைனா கேட்கலன்னு வச்சுக்கலாம், இன்வேரியபிளா சைனா கேட்கற மாதிரி தெரியல, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இதுவரை நடந்த பேச்சுவார்த்தையில் இருவர் வந்து ஒத்து போவதா தெரியல. ஆரம்பிச்சதுல ஒன்னாவது இஷ்யூ தான் உங்களுக்கு தெரியும், இவங்க ஆரம்பிச்ச ஆல்டர்னேட் கரன்சி, பிரிக்ஸ் சேர்ந்து ஒரு கரன்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஒரு புறம் ரஷ்யா யுக்ரைன் வார், இன்னைக்கு ட்ரம்ப்பை உறுத்தி கொண்டிருப்பது ரெண்டே விஷயம் தான். நீங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு கவுண்டர் கரன்சி ஆரம்பிக்கிறீங்களான்னு சொன்னது ஒன்று, இன்னொன்று வந்து ரஷ்யன் யுக்ரைன். ஸோ ஒரு பிரச்சனை தான் நம்ம பேசுறது, இன்னொரு பிரச்சனை இப்போ பேசினுக்கிறார். அப்போ பேசும்போது இந்தியாவுக்கு ரெண்டு சைடு அடி விட போகுது. ஸோ ஒரு பக்கம் சைனீஸ் இம்போர்ட்ஸ் வழியாகவும் அடி விட போகுது, ஆல்ரெடி சொன்ன ரஷ்யன் பிரச்சனைகள். இது ரெண்டுத்திலும் இந்தியா வந்து எப்படி பேலன்ஸ் பண்ண போகுதுன்றதா நம்ம எனக்குமே அதை கரெக்டாக சொல்ல தெரியல, எப்படி ஒரு டேக்கிள் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபார்மசிட்டிக்கல் மட்டும் கிடையாது நமக்கு, ஃபார்மசிட்டிக்கல் தவிர ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அது ஒன்று இருக்கு, ஜுவல்லரி ஜெம் அது ஒரு போர்ஷன் இருக்கு ஆக்சுவலா. இது தவிர எல்லாரும் இப்போ பரவலாக பேசிட்டு இருக்கிறது சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ். ஆல்ரெடி சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் ஏஐனால வந்து பல லட்சம் வேலைகள் கடந்த 3 மாதத்துலேயே நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இந்தியன் கம்பெனி போடுறதுலாம் ஃபாரின் கம்பெனிலையும் வேலைகள் போயிட்டு கூகுள்லேருந்து அமேசான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் போய் இவர் வந்து மறுபடியும் ஜிசிசிக்கெல்லாம் ஒரு டேரிஃபை இம்போஸ் பண்ணாருன்னு சொன்னா இவர் எப்படி போய் பேச போறாருன்றதா இப்ப பெரிய இப்ப ட்ரம்ப் பாக்குறதுக்கே பயந்துட்டு இருக்காரு சார். அதுதான் அப்படிதான் சொல்றாங்க. இப்ப நான் ஆசியானுக்கு போல, அவரு ஆசியானுக்கு போல, இப்ப போல ட்ரம்ப் பாக்கணும்ன்ற ஒரே பாத்துருவோமோ அப்படின்ற ஒரே காரணத்துக்கு தான் அதெல்லாம் போலியோ. உண்மையான இந்த பிஜேபியோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன் நம்ம இது வரைக்கும் வந்து ரொம்ப உயர்வா பேசி டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ல இவங்க ஸ்ட்ராங், எல்லா கண்ட்ரிலையும் வந்து இவங்களை வந்து ரொம்ப வந்து அவங்க. இப்ப உண்மையான ட்ரம்ப் இது வந்து வேற மாதிரி, இந்த ட்ரம்ப் 1 ட்ரம்ப் 2 வந்து ஏறத்தாழ அன்னியன் மூவி மாதிரி நீங்க பாக்குறீங்க, புது ட்ரம்ப்பை பாக்குறீங்க நீங்க. அவருக்கு ரியலா இரிட்டேட் பண்ணிருக்கு. அந்த இரிட்டேஷன் தான் இப்ப வந்து நீங்க வந்து 1 by 1 வந்து சிஸ்டமேட்டிக்கா டீல் பண்றாரு. ஈஜிப்டுக்கும் கூப்பிட்டாங்க போல, ஈஜிப்டுக்கும் போல பீஸ் டீல் சைன் பண்றதுக்கு. ஆமா, ஹமாஸோட. சோ இப்ப இதெல்லாம் வந்து எப்படி, இதுல இன்னொரு விஷயம் வேற நம்ம இதுல ரெலவெண்டா இல்லைன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கேன். இஸ்ரேல் அணுகுமுறையும் இப்ப இங்க உள்ள வருது. ஏன்னா இஸ்ரேல் நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்றாரு இங்க கூப்பிட்டு வச்சு அந்த வாரம் முடின்றாரு, அதே சமயத்துல என்ன பண்றாரு நேத்தன் என்ன பண்றாரு, அங்க வந்து கட்டார் இதுல போய் எம்பசியில போய் ஒரு இதை அடிச்சிருக்காரு, ஃபார்ம் அடிக்கிறாரு. ஸோ அதுவும் இரிட்டேட் பண்ணுது. ஆனா இந்தியன் கவர்மெண்ட் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இஸ் அண்டர் ட்ரெமண்டஸ் ப்ரெஷர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வித் யூஎஸ்ஏ. இது எப்படி வந்து இந்த சவால்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 சவால்கள் வருது. இந்த 7 சவால்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு 6 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எங்க போய் டாலர் வர்சஸ் ஐஎன்ஆர் நிக்கும்னு கேட்டீங்கன்னா 105ல நின்னுனா அகெயின் அதோட பிரஷர் இந்தியாவில் எப்படி இருக்க போகுது நீங்க நினைச்சுக்கோங்க. ஒரு டாலர் 105 ரூபாய் நிச்சயமா வரப்போகுது, நிச்சயம். ஏன்னா இவங்க எப்படி எடுக்க போறாங்க ஸ்டாண்ட், ஆர்எஸ்எஸோட ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது, மோடியோட ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது. இவங்க ஏன்னா வந்து ஆல் அலாங் தேவ் டேக்கன் ஒரு டஃப் ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க ஆக்சுவலா. பேச்சுக்கு இப்ப இவரு எடுக்கிற ஸ்டாண்டு, ட்ரம்ப் எடுக்கிற ஸ்டாண்டு ரொம்ப டஃப்பான ஸ்டாண்டு. வரீங்களா இல்லையா ஒரே வார்த்தை தான். அவர் கடைசியாக யூஸ் பண்ணிருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஆபத்தான ஸ்டேட்மெண்ட்டுங்க. நான் வந்து இந்தியாவில் பல பிரதமர்கள் மாறி இருக்கிறத பார்த்துருக்கேங்க, நீங்க மட்டும்தான் ரொம்ப நாள் இருந்துட்டு இருக்கீங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா அதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கணும்? இப்ப மறைமுகம் மிரட்டல் இல்லையா? மிரட்டல் தான், அது மிரட்டல் மாதிரி தான் கொடுக்குறாரு. அப்போ வந்து இப்ப என்னால வந்து நினைத்தனா வந்து ஒரு ஆட்சியை வந்து நீங்க ஏன்னா நீங்க தவறான செயல்களில் ஈடுபடுகிறீர்கள். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்டெரக்டா இப்ப யுக்ரைன் ஃபண்டிங் பண்ணிருக்கீங்க அப்படின்றாரு. இப்ப
அப்ப யுக்ரைன் ஃபண்டிங் பண்ணதுனால இனி நிறுத்தி கொள்ளு. அதை வெளிப்படையா சொல்லிட்டாங்களே, அது யுக்ரைன் வாரே வந்து இந்தியா வாங்குற ஆயில்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேல் காசா வார் நடக்கிறது வந்து இந்தியன் ஒரு போர்ஷன் ஆஃப் மேன் பவர் ஆர்ம்ஸ் ஃபண்டிங்ல தான் நடந்தது. இங்கிருந்து உதிரி பாகங்கள்ல போறது இங்கிருந்து தான் போய். ஸோ ரெண்டுமே வந்து ட்ரம்ப்பை பயங்கரமா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப வித்தியாசம். எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகக்குரியவருக்கு என்ன இது உண்மையான ட்ரம்ப் இந்த அவதாரமா இல்ல ட்ரம்ப் ஒண்ணு உண்மையான, ரெண்டுமே வெவ்வேறு அவதாரங்கள். அதுதான் வந்து இப்ப இந்தியாவுக்கு வந்து இப்ப பெரிய குடைச்சலா மாறி இருக்கு. இது வந்து காமன் மேனுக்கு எப்படி நிற்க போகுது, பொருளாதாரம் ஜிடிபி எந்த நிலையில் போய் நிற்க போகுது, டாலரை வந்து இவங்க எப்படி, நம்ம கிட்ட இருக்க ரிசர்வ்ஸ் மொத்தமே வந்து $800 பில்லியன் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி இவங்க டேக்கிள் பண்ண போறாங்க, வர நவம்பர் மாதம் 10 தேதியிலேருந்தே எனக்கு இதோட வெளிப்பாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிடணும். இந்தியர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை காத்து கொண்டிருக்கிறது. நீங்க சொன்னது மாதிரி இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இதை அரசு எப்படி கையாளுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.